மிகப்பெரிய அளவிலே கழகம் நிறுத்திய வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு கொளுத்துகிற வெயிலில் தெரு தெருவாக நடந்தோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் தள்ளி போய்விட்டாலும் கூட இத்தனை அலை அடித்த நேரத்திலும் 47 தொகுதிகளை தட்டி தூக்கியது இரட்டை இலை. வரலாற்றில் என்றுமில்லாத அளவிற்கு ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சி வரிசையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு சட்டமன்றம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அங்கே வலிமையாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளே நுழைந்தது, அதிலே ஒன்றும் பிழை இல்லை. ஆனால் இந்த தொண்டர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு, எனக்கு முன்னால் அக்கா சொல்லி பேசினாங்க பாருங்க, 100 ஆண்டு ஆனாலும், நான் மறைந்த பிறகு 100 ஆண்டு ஆனாலும் இந்த கழகம் இருக்கும் என்று சொன்ன அந்த தாயினுடைய அந்த வரிகளுக்காக, அந்த சிந்தனைக்காக, அந்த தாயினுடைய அந்த உழைப்பிற்காக நாங்கள் களத்திலே நின்று போராடி வென்று கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கட்சியினுடைய தலைமையினுடைய எந்த ஆலோசனையும் இல்லாமல் சும்மா போய் மரகதம் குமரவேல் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஏன் போனாங்க? எனக்கு முன்னாடி இருக்கிறோம்னு சொன்னாங்க. நானும் ஊர்லலாம் பேசுகிற போது மக்கள் பொதுவாக சொல்லுகிறார்கள், பெட்டி வாங்கி கொண்டு ராஜினாமா பண்ணியிருக்கிறார்கள், மீண்டும் அவர்கள் தாவேகா மூலமாக வேட்பாளராக வருவார்கள் என்று சொல்லி. அநேகமாக நான் நினைக்கிறேன் அன்பு சொந்தங்களே, மரகதம் குமரவேல் அவர்களை பற்றி இனிமேல் நாம் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இத்தனை காலம் வெற்றி பெற வைத்த நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ஆறுமுகம் அவர்களை, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தளபால் அவர்களை, நம்முடைய புரட்சி தமிழர் பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அவர்களையே இவ்வளவு மோசமாக பேசிவிட்டு போயிருக்கிற மரகதம் குமரவேல் இன்னும் ஒரு வெற்றியை கூட தராத தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் எல்லாம் என்ன பாடுபடுத்துவாரோ என்று நினைத்து பார்த்தால் அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் எல்லாம் தப்பித்துக் கொண்டார். பாவம், யார் பெற்ற பிள்ளையோ அவன் மாட்டிக்கொண்டான். நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன், திருவாளர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன், பரிதாபப்படுகிறேன், இரங்கல் சொல்லுகிறேன். இவர்களை உருவாக்கி, இவர்களை வலுவேற்றி, இவர்களை மாமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கொண்டு வந்து சேர்த்த இந்த கழகத்தை, தன் உடம்பு முழுவதும் சிலிர்த்து நிற்கிற தோழர்களை கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தை, அந்த இயக்கத்திற்கே இவ்வளவு பெரிய துரோகம் செய்துவிட்டு உங்கள் முன்னால் வருகிறார்களே, உங்களுக்கு அதை செய்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? எனவே நீங்கள் சீட்டு கொடுங்கள், ஒன்றும் பிழை இல்லை வேண்டும் என்று நான் தாவேகாவின் தலைமைக்கு இந்த மன்றத்திலே இருந்து 1 லட்சம் வாக்குகளுக்கும் மேல் வெற்றி பெற்று இரட்டை இலை இந்த தொகுதியிலே வெல்லும். அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்குன்னு போடுவாங்க. இப்ப இவங்க போனதை பத்தி நாம ஒன்றும் பெருசா, அக்கா கூட எல்லாம் சொன்னாங்க, உண்மைதான், அவங்க எல்லாம் கூடயே பழகினவங்க, அவங்களுக்கு எல்லாம் அந்த கோபம் இருக்கு. நாள் கணக்கில் தங்கி மீண்டும் மதுராந்தகத்தில் பிரச்சாரம் பண்ணுகிற வாய்ப்பை அவரே உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எனவே அதிமுக காரன் நெஞ்சை நிமிர்த்தி திமிரோடு தெருவிலே நீங்கள் இல்லங்கள். நாம் எந்த பிழையும் செய்யவில்லை. நம்மை நோக்கி அவன் இன்றைக்கு கலைகளை வீசுகிறான் என்றால் என்ன பிழை அதிமுக இங்க மதுராந்தகத்தில் கூட, மதுராந்தகத்தினுடைய ஏரியை தூர்வாரி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வாழ்க்கையை மேம்படுத்தினாரே, அதற்கு தான் எடப்பாடியாருக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிறானா? அதுதான் நாம செய்த பிழையா? அதுதான் அதிமுக காரன் செய்த பிழையா? 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்து ஏழை குடிசை வீட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தையை மருத்துவக் கல்லூரிக்குள்ளே அனுப்பி ஆயிரக்கணக்கான டாக்டரை என் வீட்டுல உன் வீட்டுல உருவாக்குறாருவா. அதுக்கு தான் எடப்பாடியாருக்கு இன்னைக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிறையாரே, எழுதி வச்சுக்கலாம். செத்து மண்ணோடு மண்ணாக விழுந்தாலும் சரி, இரட்டை இலைகள் இந்த மண்ணில் மீண்டும் எழும் 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 பீனிக்ஸ் பறவையை போல எழுவோம். என்னத்துக்குடா எம்எல்ஏ? எங்களுக்கு எதுக்குடா எம்எல்ஏ? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு முன்னாடி அண்ணன் சொன்னாங்க, 10 வருஷம் மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டாம்டா. நான் சொல்றேன், 26ல ஆட்சி கலைஞ்சா 27ல வர்ற தேர்தலில் அமைச்சர்றா. பேசிட்டு இருக்கிறேன். முதல் முறை வெற்றி பெற்ற அமைச்சர். நான் சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. நம்முடைய நம்பிக்கை இழப்பதற்காகத்தான் அவன் வேலை செய்கிறான். நான் சொல்லுகிறேன், இதே அக்கா மரகதம் குமரவேல் அவர்கள், இதே மரியாதைக்குரிய எங்க அங்கு பெருந்துறை தொகுதியில இருந்த அண்ணன் ஜெயக்குமார், இதே போல இப்படி விட்டு ஒன்னொருத்தராக போனாங்க இல்லைங்களா, இவங்க எல்லாரும் ஒரே நாள்ல கட்சி விட்டு விலகி எந்த கட்சிக்கு போயிருந்தாலும் இது பெரிய பிரச்சனையும் இருந்திருக்காது. இவன் என்ன பண்றான்னா, சனிக்கிழமை போறான். எந்த ஒரு நியூஸ் வாட்ச்க்கு நம்மளுக்கே பயம் வந்துருது, என்னங்க நிறைய போறான். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்,
திமுகவினுடைய ஆட்சி நடந்த போது அங்கே இருந்த 9 அமைச்சர்களை பிச்சை போட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். நம்மால கூட்டிட்டு போய் அமைச்சராக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு ஆட்சி நடத்திட்டு இருந்தான். நம்ம கிட்ட இருந்த உப்புமா மாதிரி அப்பப்ப நம்ம இந்த முதலமைச்சரா பயன்படுத்திட்டு இருந்தீங்க பாருங்க, முதலமைச்சரை கூட்டிட்டு போயிட்டான். போனாரு இல்லைங்களா? அவர் போனாரு, அமைச்சர் போனார், சட்டமன்ற உறுப்பினர் கூட்டிட்டு போனாங்க. ஆனா திரு ஸ்டாலின் அவர்களுக்கே இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? திருவாளர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டாலின் அவர்களுக்கே இருந்த பிரச்சனை, அதிமுகவில் எம்எல்ஏவை தூக்கினோம், அதிமுகவில் அமைச்சர்களை தூக்கினோம், அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவனையே தூக்கினோம். ஆனால் அதிமுக தொண்டனினுடைய கணுக்கால் ரோமத்தை கூட தொட முடியலா? இந்த கட்சியை அழிக்க முடியாதா? என்னடா சோர்வு வேண்டி கிடக்குது நமக்கு? என்னங்கய்யா நமக்கு சோர்வு வேண்டி கிடக்குது? அதிமுக நீ தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க. நம்ம வீடுகளில் இருக்கிற மின்விசிறி இயக்கறதுக்கு சுவிட்சை போட்டு படுத்துட்டு மேல மின்விசிறி சுத்த தொடங்கும்பா. நல்ல அதிமுக காரன், நல்ல மக்கள், உண்மையான மக்கள் அந்த விசிறி சுத்த தொடங்குகிற போது புரட்சி தலைவியினுடைய முகமதுரை உங்களுக்கு தெரிய வேண்டும். இந்தியாவில் எவையா செஞ்ச சாதனை? இன்னைக்கு நம்ம மின்வெட்டை கண்டிச்சு கண்டன பொதுக்கூட்டம் போடுறோம். 5 மணி நேரம் 4 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னு தெருவில் நிற்கிது மக்கள். நிற்கிறாங்களா இல்லையா? 1 மாத கால ஆட்சி. நான் உங்களுக்கு சொல்றேன், இதே நிலைமை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? மக்கள் நாம தான் ஞாபகப்படுத்தணும். 2006 இருந்து 2011 வரைக்கும் கருணாநிதியின் ஆட்சி. அந்த ஆட்சி காலத்துல தான் யூபிஎஸ் ஒரு மிஷின் இருக்குதுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அது வரைக்கும் யாரும் பார்த்தாது. 2 மணி நேரம் தான் கரண்ட் வரும், 3 மணி நேரம் தான் கரண்ட் வரும். அன்னைக்கு மின்துறை அமைச்சர் அந்த ஆற்காடு வீராசாமி சொன்னார், இந்த ஆட்சி போச்சுன்னா அதுக்கு என் டிபார்ட்மெண்ட் தான் காரணமா இருக்கும், கரண்டை கொடுக்க முடியலன்னா. 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரச்சாரம் செய்துட்டு வர்றாங்க தமிழ்நாடு முழுக்க. இரட்டை இலை தோரணங்களோடு அந்த தங்க தலைவி இந்த மக்கள் மன்றத்திலே பேசுகிற போது சொல்லுகிறார், ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 6 மாத காலத்திற்குள் தமிழ்நாட்டை மின்வெட்டில்லாத மாநிலமாக மாற்றி காட்டுவேன். பறந்து ஓடும். ஏனென்றால் அடைத்து வைத்திருப்பார் பாவிகள். அப்படித்தானே அது காட்டு, அது நினைச்சிட்டு இருக்கு நம்மளை எல்லாம். போய் ஓடும். அது மாதிரி அறிவாலய கதவை லேசா திறந்தார், முதல்ல விசிகே ஓடியாங்க. விடுதலை சிறுத்தை ஓடுதேன்னு திரும்பி பார்க்கிற கூட 2 கம்யூனிஸ்டையும் காணும். இந்த பக்கம் திரும்புகிறான், ஐயமல் போன இடம் தெரியவில்லை, இவனாவது இங்கே இருந்து போனான், காங்கிரஸ்காரன் எப்பொழுது போனான் என்றே தெரியவில்லை, அவன் போய்விட்டான். இப்பொழுது திரும்பி பார்க்கிறார்கள், அனாதைகளாக நிற்கிறது திமுக. இவன் நம்மை பாம மதிமுக வேறு, அது அங்கே இருந்தது. இப்ப கடைசியாக வைகோ அவர்கள் மகன் துரை அவர்கள் சொல்லிவிட்டார், அந்த எம்எல்ஏக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க, நாங்கள் விஜயோடு தான் இருக்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த சுழல் அடித்த போதும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் இத்தனை பேர் எதற்காக நீங்க அமர்ந்திருக்கிறார்கள்? எதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம்? எதற்காக நாம் இந்த களத்தில் நிற்கிறோம்? நான் சொல்லுகிறேன், இது உணர்வாலும் உணர்ச்சிகளாலும் அறிவாலும் தியாகத்தாலும் கட்டப்பட்ட இயக்கம். அதனால் நிற்கிறோம். இப்ப எதுக்கு நிறைய பேர் போயிருக்காங்கிறீங்க? உள்ளாட்சி தேர்தல் தான். வெளிப்படையா பேசுவோம். எதுக்கு இவ்வளவு அவசரம் ஓடுறான்? அக்கா சொன்ன மாதிரி கேட்ட பூரா திறந்து அடிச்சு எரிஞ்சிட்டு அவன் பூரா பணம் இவ்வளவு வாரத்துக்கு ஒரு கேட்டு மாற்ற வேண்டி இருக்கு. உடச்சு எரிஞ்சிட்டு இவ்வளவு ஏன்? உள்ளாட்சி தேர்தல். நான் கேட்கிறேன், உள்ளாட்சி தேர்தலில் நின்று வெற்றி பெற்று நடமாடியவர்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்க. மக்கள்கிட்ட களத்தில் இறங்குங்க, போனவங்க போட்டோம். அதிமுக எத்தனை வேலை செஞ்சோங்கிறது நீங்க சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ரேஷன் கார்டு, எத்தனை பேருக்கு OAP, எத்தனை இடத்துல டிச்சு கட்டணும், எத்தனை இடத்துல ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்தோம், எத்தனை சாலைகளை உருவாக்கினோம், எத்தனை குழந்தைகளின் படிப்புக்கு நாம் காரணமாக இருந்தோம், எத்தனை இடங்களிலே அம்மா உணவகங்களை கொண்டு வந்தோம், எத்தனை இடங்களிலே அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தோம், அத்தனையும் நாங்கள் செய்தது, அதிமுக செஞ்சது. எழுந்துச்சு போய் தெருவில் பேசுவோம். நாம அதுக்கு மேல மக்கள் அங்க போட்டு போறோம்னா போட்டுட்டும் காத்திருந்து பார்ப்போம். ஒரு தேர்தல் தோல்வி உன்னை சிதைத்து விடும் என்று சொன்னால் அப்புறம் நீ என்ன அரசியல்வாதி? 100 வருஷம் வாழ்ந்தினாலும் 100 வருஷம் கழிச்சு உன்ற உடம்ப தூக்குனாலும் நீ வாழ்ந்தது மொத்தம் 36,500 நாள் தான். மான ஏன இழந்து வாழ்றது. நாம் இப்படியே வாழ்ந்து கூட செத்து போகலாம், கவலைப்படாத. நமக்கான காலம் வருகிறது, நம் கொடி பறக்க போகிறது. தமிழ்நாடு முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி எழுப்பப்படத்தான் இருக்கிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் அரசு அமைப்போம். அந்த நாள் வரும். காத்திருக்கணும், வேலை செய்யணும், மீண்டும் மக்களிடம் இறங்கணும், மீண்டும் நம்முடைய விடாதையா. ஒரு பையன் புள்ள நம்ம ஓட்டு இருக்குது, கையை காலை உடைஞ்சு வச்சு தூக்கி குப்பையை வீசி போயிடும் ஐயா. பக்கத்து வீட்டு குழந்தை நல்ல கை காலோடு இருக்குது, அதை தூக்கி போக முடியும்? பக்கத்து வீட்டு குழந்தைய கொஞ்சம் அந்த பிள்ளை கை கால் உடஞ்சாங்க ஐயா, குழந்தை நம்ம குழந்தையா, அந்த கையும் காலையும் சரி பண்ணிட்டு மீண்டும் ஓட வைக்க முடியும். அது நம்மளால முடியுமா இல்லையா?
அப்புறம் முடியாதுன்னு நினைச்சினா என்னத்துக்கு ஏன் அந்த அம்மா படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு தெரியுது? என்னத்துக்கு அந்த அம்மாவோட நினைவுகளை நெஞ்சில வச்சிருக்கிற? அட, புரட்சி தலைவர் கட்சி தொடங்கி வந்தபோது வத்தல உண்டு ஆறுமுகம் என்கிற உன்னை போல என்னை போல இந்த வேட்டியை கட்டுந்த அந்த தொண்டனை திமுக காரை கத்தியில குத்தி கொலை பண்ணி போட்டான். உடம்ப கொண்டு போய் போட்டாங்க. அவனுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி. வத்தல உண்டு ஆறுமுகத்தின் அம்மா கதறி கொண்டிருந்தார். புரட்சி தலைவர் அந்த இடத்துக்கு போனார். அந்த அம்மா கட்டி கதறி அவரை கட்டி அணைத்துக் கொண்டிருந்த போது புரட்சி தலைவரே ஒரு நிமிடம் நினைத்தாராம், ஐயோ இவ்வளவு உயிர்களை பலி கொடுத்தா இந்த இயக்கத்தை நாம் கட்ட வேண்டும் என்று. அந்த அம்மா சொல்லிச்சா புரட்சி தலைவர்கிட்ட, என் மகனை கொடுத்துட்டேன் விட்டுறாதீங்க ஐயான்னு சொல்லிச்சான். அப்படி வந்த பிறந்த இயக்கம் இது. ரத்த சேற்றிலே முளைத்த இயக்கமடா இந்த இயக்கம். ரத்த சேற்றிலே இருந்து உயர்ந்த கொடிதானடா அண்ணா கைகாட்டி கொண்டிருக்கிற நமது கொடி. அந்த சின்னந்தாண்டார் ரெட்டையில அந்த எம்ஜிஆர் கொண்டு வந்த சின்னந்தார் ரெட்டையில புரட்சி தலைவி அம்மா உள்ளே வந்தார். ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய இழிவை எப்படி ஏற்படுத்துறான்? அவருடைய ஆடையை பிடித்து இழுத்து சட்டமன்றத்திற்குள்ளே அவமானப்படுத்துவதை விட ஒரு இழிவா கொடுக்கலாம். விட்டு போயிருந்தா போக முடியாதா? அந்த துயரத்தையும் தாண்டி அந்த தலைவியால் கட்டப்பட்ட இயக்கம் தான் இந்த இயக்கம். அதன் பின்னால் நின்றா நாம் அப்படி யோசிக்கணும் ஐயா. இளைஞர்கள் இருக்கிறீர்கள், நான் சொல்லுகிறேன், நெஞ்சிலே உறுதி போனுங்கள். நாம் இன்னும் களத்தில் வேகமாக வேலை செய்வோம். யார் வேணாலும் போகட்டும். மீண்டும் ஒரு முறை 26 வயசு பையனை அமைச்சராக்குவதற்கு அதிமுக தயாராகிடுச்சுங்கிறதா இன்னைக்கு இருக்கிற செய்தி. எழுதி வச்சுக்க. 26 வயசு 27 வயசு பையனை அமைச்சராகி வந்தார்கள். அவர்களிலே சிலர் இன்றைக்கு போனார்கள், போய்த்தொழில். அவர்களோடு வருத்தப்படுவதற்கெல்லாம் நமக்கு எதுவும் இல்லை. ஆனால் நான் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு அன்போடும் நன்றியோடும் நான் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவேன். அவர் இன்றைக்கு நிறைய செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார். உண்மையான உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய மரணத்தை பற்றி விசாரணை செய்த அந்த ஆணையம் விசாரணை அறிக்கை கொடுத்தது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. அந்த அறிக்கையிலே அந்த நீதிபதி ஒரு திருக்குறளை எழுதியிருந்தார். அந்த திருக்குறளின் பொருள் மட்டும் நான் சொல்லுகிறேன். யார் என்பதும் நமக்கு தெரியும், வேட்டையாடிய நரிகள் யார் என்பதும் நமக்கு தெரியும். அவர் குறிப்பிட்டு விட்டு அதெல்லாம் ஒரு பக்கம். அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டு, நீங்கள் கட்சி நடத்தி கொண்டிருந்த போது இந்த தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் ஒரு மேடையிலே கேட்டீர்கள், அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து கேட்டீர்கள், ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் அங்கிள் அவர் சொன்ன வார்த்தை, ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறதா? என் மீது பழி போடுகிறீர்கள் கேட்டாரா? இன்றைக்கு திருவாளர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன், விஜய் அவர்களே உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறதா? கரூர் அந்த துயர சம்பவம் நடந்த போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அத்தனை அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு எவரெல்லாம் உங்களோட அமைச்சர் பதவியை பரிமாறிக்கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அமைச்சர்கள் உட்பட அத்தனை கட்சிக்காரனும் விஜய் தான் குற்றவாளி, தாவேகா தான் குற்றவாளி, விஜயை கைது செய்ய வேண்டும் என்று பேசிய அத்தனை கட்சி தலைவனும் விஜயின் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று பேசினார்கள். அத்தனை ஊடகங்களும் விஜயினுடைய கட்சிக்கு முடிவுரை எழுத வேண்டும், விஜய் கொலைகாரன் என்று பேசினார்கள். அந்த நாளில் இந்த தமிழ்நாட்டில் இருந்து ஒரே ஒரு குரல் தான், நீங்கள் உடனடியாக அப்படி ஒரு முடிவை எடுக்க கூடாது, நியாயமான விசாரணை வேண்டும், அந்த கொலையில் திமுகவின் பங்கு என்ன என்பது வெளிப்பட வேண்டும், எனவே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்ட ஒரே தலைவன் எங்கள் தலைவன், எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அன்றைக்கு பார்த்து சொன்ன ஊடகங்கள் நாங்க தான் மாரடிச்சோம், நாங்க தான் பேசணும், சிபிஐ விசாரணை வேணும், அந்த கட்சி இப்பதான் முளைச்சு வர்ற கட்சி, அதை அழிச்சிடாத, ஜனநாயகப்படி அதை போராட விடு என்று நாங்கள் தாண்டா சொன்னோம். இன்றைக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சரே உங்களை பார்த்து கேட்கிறோம், கொஞ்சமேனும் மனசாட்சி இருந்தால் இந்த வேலையை செய்ய நீங்கள் துணிந்திருப்பீர்களா? துணிந்து விட்டீர்கள். இனி நாங்கள் இந்தபடி உங்கள்கிட்ட கெஞ்சிட்டு மனு போட்டு கொண்டு இருக்கிற சிந்தனை எல்லாம் இல்லை. அதிமுக காரன் ஏறி அடிப்பான். அடுத்து பார், எதிர்கட்சியில நாங்க உட்காரும் போது என்ன விளையாட்டுக்குதுங்கிறத பாருங்க. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒரு கும்பல் திமுகவோடு இருந்து அப்படியே கலண்டர் அங்க போய் சேர்ந்துச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை, ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை.